உங்கள் குழந்தை தினமும் இயர்போன்ஸ் பயன்படுத்துகிறாரா? அப்படியானால் ஒரு நிமிடம் நின்று இதை கேளுங்கள். இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் கேள்வித்திறன் குறைபாடு இதுவரை இல்லாத வேகத்தில் அதிகரித்து வருகிறது. நோயால் அல்ல, பிறவி கோளாறுகளால் அல்ல, ஆனால் மிக சாதாரணமான ஒரு பழக்கத்தினால், யாரும் கேள்வி எழுப்பாத ஒன்றால். மிகவும் பயமுறுத்தும் உண்மை என்ன தெரியுமா? பெற்றோர் கவனிக்கும் நேரத்துக்குள் சேதம் நிரந்தரமாகி விடுகிறது. அப்படியென்றால் உண்மையான கேள்வி, இந்த வகை கேள்வி இழப்பை தடுக்க முடியுமா? மேலும் ஆரம்ப அறிகுறிகளை நாம் ஏன் கவனிக்காமல் விடுகிறோம்? உள்காதுக்குள் மிகச்சிறிய மைக்ரோஸ்கோபிக் ஹேர் செல்கள் உள்ளன. இவை ஒலியை மூளைக்கு சிக்னல்களாக மாற்றுகின்றன. தினமும் அதிக சத்தம், இயர்போன்ஸ் உபயோகம், கேமிங் ஹெட்செட்ஸ், உயர் சத்த இசை கேட்பது, அவ்வப்போது போக்குவரத்து சத்தம், பட்டாசு இவற்றின் காரணமாக இந்த செல்கள் மெதுவாக சேதமடைகின்றன. இதற்கு பெயர் நாய்ஸ் அண்ட்யூஸ்ட் ஹியரிங் லாஸ், சத்தம் காரணமாக ஏற்படும் செவி இழப்பு. இது அமைதியாக நடக்கும். வலி இருப்பதில்லை, எச்சரிக்கை இல்லை. ஒருமுறை இந்த செல்கள் சேதமடைந்தால் அவை மீண்டும் வளராது. அதனால்தான் குழந்தைகளுக்கு மெதுவாக பேச்சு தெளிவு குறைகிறது. அதனால் தடுப்பு என்பது மருந்து அல்ல, பழக்கங்கள்தான். பாதுகாப்பான ஒலி அளவு, இடைவெளி விட்டு உபயோகப்படுத்துதல், இயர்போன்ஸ் அணிந்து தூங்காதது, கேமிங் நேரத்தில் இரைச்சல் சத்தத்தின் கட்டுப்பாடு. குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு வழக்கமான கேள்வித்திறன் பரிசோதனை. ஏனெனில் ஆரம்ப சேதம் தினசரி வாழ்க்கையில் தெரியுமுன் பரிசோதனைகளில் தெரிய ஆரம்பிக்கிறது. ஹியர்ஸ் ஆப் இல் நாங்கள் ஆரம்ப கட்ட கேள்வி பரிசோதனை மற்றும் முன்னெச்சரிக்கை கேள்வி பராமரிப்பில் கவனம் செலுத்துகிறோம். பிரச்சனை நிரந்தரமாகும் முன் அதை கண்டறிய இன்றே அவர்களின் செவிகளை பாதுகாப்போம். நாளை அவர்கள் மௌனத்துடன் போராட வேண்டாமென்பதற்காக.